வணக்கம் நண்பர்களே. தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் நிலவரம் அதை பத்தி நம்ம கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டோம். இந்த பதிவுல கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய நிலவரம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கோபத்தை வரவழைக்கிற மாதிரியான வேலைகளில் கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் இறங்கினாங்க. இன்னொரு பக்கம் இப்போது அவர்களுடைய நிலை திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி மாறி போச்சு. மிகப்பெரிய சங்கடத்துல அவங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. நடக்கிற நிகழ்வுகள் அந்த மாதிரி இருக்கு. அதுல முக்கியமா இந்த 50 நாட்கள் ஆயிடுச்சு. விஜய் ஆட்சி பொறுப்புக்கு 50 நாட்கள் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இம்மி அளவு கூட இல்லை. மாறாக படு வேகமாக ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும். அதே போல சட்டம் ஒழுங்கு, அது மற்ற அந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்ற இந்த அத்தனை அம்சங்களும், சமூக அம்சங்களும் மிக மிக மோசமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதையும் நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. செய்திகள் தினமும் அதை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் இவர்கள் சட்டமன்றத்தில் அரங்கேற்றிய அந்த திரைப்பட காட்சிகளால எந்த அளவுக்கு மிக மோசமான எதிர்வினைகளை ஏற்படுத்துச்சு. விஜய்க்கு எப்படி அது பேக் ஃபயர் ஆயிட்டு அவரை தூங்க விடாம பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கடந்த ஒரு வாரமா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் குறிப்பா அந்த அப்பாவுக்கான சர்ச்சை மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. பலர் மிக கடுமையான எதிர்வினையாற்றிருந்தாங்க. நம்ம இப்போ இந்த யூடியூபர்ஸோ அல்லது செய்தி சேனல்களில் போய் பேசுகிற அரசியல் விமர்சகர்களோ இவங்கெல்லாம் தொழில்முறை பத்திரிகையாளர்களாக பல விஷயங்களை அலசி அங்கே பேசக்கூடியவர்கள். இவர்களெல்லாம் பேசாத பல கோணங்களை பொதுமக்கள் பேசுறத பார்க்க முடிஞ்சு. எனக்கு அதுதான் ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்போ இவங்க எல்லாருமே மூத்த பத்திரிகையாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள், அப்படி சொல்லப்படுகிற பலரும் பேசாத பல விஷயங்களை இந்த மக்கள் பேசுறத பார்க்க முடிஞ்சது. வேற ஒன்றும் இல்லை. இந்த விஜயனுடைய இந்த கேவலமான அந்த சட்டமன்ற பேச்சுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்வினை ஆற்றியிருந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. நேற்றிலிருந்து ஒரு 24 மணி நேரமா வைரலா போன வீடியோ எதுன்னா, இந்த அப்பாவுக்கான பேச்சுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அளித்த அந்த அந்த சிறுபடி பதில்னு சொல்லலாம். தரமான பதில். அப்பாவுக்கான ஏன்பா இல்லாத சட்டமன்றத்தில் தேடுற? அதான் சட்டமன்றத்துக்கு நான் வரல. வராத என்னையே நீ அங்க தேடுற? என்னுடைய நான் கையெழுத்திட்ட கோப்புகளில் என்னுடைய மு.க. ஸ்டாலின் கையெழுத்து போட்டிருக்கல, அங்க போய் பாரு. இந்த மு.க. ஸ்டாலின் இருப்பான். எத்தனை எத்தனை நலத்திட்ட உதவிகள், எத்தனை எத்தனை வளர்ச்சி திட்டங்கள், எத்தனை எத்தனை மேம்பாட்டு பணிகள், இது அத்தனையிலும் என்னுடைய கையெழுத்து தான் இருக்கு. இந்த கையெழுத்தை உன்னால அழிக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இந்த கையெழுத்து இருக்கிற வரைக்கும் கோட்டையில நான் தான் குடியிருக்கிறேன், கோட்டையில நான் தான் கிங் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அதிரடியா மு.க. ஸ்டாலின் பேசினாரு. அதே போல இந்த அப்பா, அதாவது அப்பா ஸ்டாலின் தான் கூப்பிட சொன்னார். கடந்த ஆட்சியில பல இளைஞர்கள் பெருமையாக, உரிமையாக, அன்பாக அப்பான்னு தான் கூப்பிட்டாங்க ஸ்டாலின். அதெல்லாம் எதுவும் நான் மிகையான வார்த்தைகள் அல்ல. பல இளைஞர்கள் நான் இப்ப சொல்றேன் அப்பான்னு உரிமையா கூப்பிடுறேன், ஏன்னா அந்த அளவுக்கு அவரால் பலன் பெற்றவர்கள் அவங்க. அதனால அதை சொல்லியிருந்தாங்க. அந்த அப்பாவை நீ இல்லாத சட்டமன்றத்தில் தேடாத, அங்க நான் இருக்க மாட்டேன், மக்கள் மனசுல இருக்கேன்டா நானு, அந்த மனசுல போய் கேட்டு பாடுறா. அத்தனை பேரும் இப்ப சொல்றாங்கல்ல, அன்னைக்கு ஒரு மயக்கத்துல போட்டாங்க ஓட்டு, இன்னைக்கு என்ன சொல்றாங்க அந்த ஜனங்க, அதை போய் கேள்றா, நான் எங்க இருக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது நீண்ட நெடிய சொற்பொழிவு அல்ல, ஒரு 2 நிமிஷம்னாலும் அது மக்கள் மனசுல போய் அப்படியே அழுத்தமா பதிகிற மாதிரி மு.க. ஸ்டாலின் கேட்ட கேள்வி தமிழ்நாட்டே உலுக்கி இருக்கு. எல்லா இடத்துல அவருடைய அந்த பேச்சு இது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு எதிரொலிக்குதோ அதை விட பல மடங்கு இந்த திமுகவின் கூட்டணி கட்சிகளாக இருந்து அதுக்கப்புறமா அங்க தாவி போய் மந்திரி சபையில் அமைச்சர்களாக போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே அந்த முன்னாள் திமுக கூட்டணி கட்சிகள் இருக்க, அவர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதை அவங்க எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு மு.க. ஸ்டாலின் அவர் கிண்டல் அடித்த அந்த விதம், அதே போல சட்டமன்றத்தில் விஜய் கொஞ்சம் சற்றும் மாண்பற்று பேசிய அந்த வார்த்தைகள், இதெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கான ஆதரவை, திமுகவுக்கான ஆதரவை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியும். குறிப்பா
தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர். அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆதரவா பேசியிருக்கோம், அவரை எந்த அளவு எல்லா காலத்திலும் வந்து ஆதரிச்சிருக்கோம். அதுவும் ஒரு தேர்தலில் வந்து அவருக்கு வாக்குகள் முன்ன பின்னன் வருது, நள்ளிரவு. ஆனா அந்த நள்ளிரவு நேரத்தில் உட்காந்துட்டு வந்து அவர் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு தொடர்ச்சியாக பதிவுகள் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய கூட்டத்தில் நானும் ஒருத்தன். அப்படி அவர் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அவருடைய அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேட்கையும் இருந்த நபர்கள்ல நானும் ஒருத்தன். ஆனால் அவருடைய முன்னுக்கு பின் முரணான பேச்சு, மாற்றி மாற்றி இங்கும் அங்குமாக தாவி தாவி அவர் பேசின விதம், அதே போல திமுகவை வந்து காயப்படுத்துற மாதிரி வந்து அவர் நடந்துகிட்ட விதம், இதெல்லாம் வந்து அவர் மீதான மரியாதை வந்து முழுசா நிலைகுலைச்சிருச்சு, சீர்குலைச்சிருச்சு. எல்லோருமே இப்ப நான் என்ன விடுங்க, எத்தனையோ அரசியல் திறனாய்வாளர்களும் சரி அல்லது பொதுமக்களும் சரி திருமா பண்றது தப்புங்க, சரியில்லை, இது கொஞ்சமும் வந்து தர்மம் இல்லை. இந்த ஒரு அமைச்சர் பதவி வந்து என்ன ஆயிட போகுது? இந்த ஒரு அமைச்சர் பதவியா அவங்க கட்சியை காப்பாத்திர போகுது? இந்த அமைச்சர் பதவியால் அவங்களுக்கு வர்ற ஆதாயம் அதெல்லாம் வேற, அது வந்து அது அவருடைய பார்வை. ஆனா பொதுமக்கள் பார்வை என்னவா இருக்கு? இந்த ஒரு அமைச்சர் பதவிக்காக போயிட்டு எல்லாத்தையுமே நீங்க அடமானம் வச்சுட்டீங்கல்ல. நீங்க இத்தனை காலம் பேசின கொள்கை என்ன? நீங்க அவங்க யாருடைய பேக்கப்ல இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் நீங்க முட்டு கொடுத்துருக்கிறீங்களே. இங்க திமுக அதிமுக ஒன்னா சேருன்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தத்துப்புள்ளியை வந்து நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு எல்லோருமே வெளிப்படையாக திருமாவளவன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவருக்கும் புரியுது. சமூக வலைதளங்கள்ல அதிகமா ஆக்டிவா இருக்கிறவங்கள திருமாவளவன் ஒருத்தர். அவர் இந்த பதிவுகளை எல்லாம் பார்க்கிறாரு. அதே போல மீடியாவில் வந்து என்ன மாதிரி தங்களை பற்றிய பிம்பம் இப்ப எப்படி சிதைஞ்சிருக்கு, இப்ப எப்படி நம்ம பேசுறாங்க, எந்த அளவுக்கு வந்து நம்மை தரம் தாழ்த்தி பேசுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதனுடைய விளைவு முழுமையா விஜய ஆதரிக்கவும் முடியல, முழுமையா திமுக விட்டு விலகவும் முடியலங்கிற மனநிலையிலேயே தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதிலும் அங்கு அமைச்சராக உட்கார்ந்து இருக்கிற வன்னியரசு, அவரு ஆக்சுவலா வந்து நானும் வன்னியரசும் ஒன்னா ஒரு பத்திரிகையில செய்தியாளர்களாக ஒரே நேரத்தில் பணியில் சேர்ந்தவர்கள். அப்போ அந்த பத்திரிகை சுதேசமுத்திரன் இருந்தது. அது வந்து 90களின் ஆரம்பத்துல வந்து ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே வந்து அதுக்கப்புறமா நின்று போன பத்திரிகை. அதுலதான் நானும் நண்பர் வன்னியரசும் ஒன்னா வேலை பார்த்தோம். அதன் பிறகு வந்து அவர் அரசியல் பாதைக்கு போயிட்டாரு. நம்ம பத்திரிகையில் அப்படியே தொடர்ந்து பயணிச்சுட்டோம். இப்போது வரைக்கும் அவர் நெருங்கிய நண்பர் தான். அந்த நண்பர் வந்து இப்ப அமைச்சராக உட்கார்ந்து இருக்காரு. எல்லாருக்குமே மகிழ்ச்சி. அந்த அமைச்சராக இருக்கிற வன்னியரசுவின் குரலுக்கும் திருமாவளவனின் குரலுக்கும் இப்போ வந்து கொஞ்சம் பேதம் இருப்பதை பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, அவரு அரசின் ஒரு அங்கமா இருக்காரு. யாரு? வன்னியரசு. அரசின் ஒரு அங்கமா இருக்கும்போது மெல்ல மெல்ல அந்த அரசின் குரலாத்தான் வந்து அவர் பேச முடியும். அது இயல்பு. அதை குறையா யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, அதை விமர்சிக்கவும் முடியாது. ஏன்னா அவர் அரசின் ஒரு பகுதி, அரசின் குரலைத்தான் அவர் பேச முடியும். ஆனா திருமாவளவன் கட்சியின் தலைவர், நியாயமா அவருடைய கட்சி அந்த அரசில் ஒரு அங்கமாக இருக்கு. அந்த குரலைத்தான் வந்து அவர் என்டோஸ் பண்ணணும். யாரு? திருமாவளவன். ஆனா திருமாவளவனுடைய குரல் வேறாக ஒலிக்கிறது. விஜயனுடைய திட்டங்கள், விஜயனுடைய அறிவிப்புகள், இது அத்தனையே அவரால் ஏற்றுக்க முடியல. அதனுடைய ஒரு பகுதி தான் இப்போது இன்று வெளியாகி இருக்கிற அவரது அந்த நீளமான அறிக்கை. அந்த அறிக்கையில விஜயனுடைய அந்த தாய்மாமன் சீர் அப்படிங்கிற அந்த ஒரு பிறந்த குழந்தைக்கு இப்ப அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைக்கு 1 கிராம் தங்க மோதிரம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை அவரால் வரவேற்க முடியவில்லை. காரணம், அது ஒரு அபத்தமான திட்டம். அது ஒரு அபத்தமான திட்டம். எந்தவித தொலைநோக்கு பார்வையும் இல்லாத வெறுமனே பப்ளிசிட்டிக்காக ஒரு சொல்லப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டத்தை நிச்சயமாக மறுபரிசீலனை செய்யணும். அது ஒரு வெட்டி செலவு. எப்படி இதை போய் சொல்றீங்க? ஏழை குழந்தைக்கு வந்து ஒரு 18,000 20,000 ரூபாயில வந்து ஒரு கிஃப்ட் கிடைக்குது, அதை போய் இப்படி சொல்லலாமான்னா அது ஒரு அற்பமா அந்த நேரத்தில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி தானே தவிர ஒரு தொலைநோக்கு பார்வையில வந்து அதை பாராட்ட முடியாது. அதுக்கு பதிலா பிறக்கிற குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்க வைப்பு தொகையா டெபாசிட் பண்றோம். அந்த குழந்தை இத்தனை வயதாகும் போது இந்த டெபாசிட் வந்து உங்களுக்கு இவ்வளவு ஆகியிருக்கோம், நீங்க அப்ப அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு. உதாரணத்துக்கு 12ஆம் வகுப்பு படித்து முடிக்கும் போது அந்த குழந்தைக்கு என்ன வயசா இருக்கோ பார்த்து நீங்க அந்த டெபாசிட் தொகையை நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தொலைநோக்கு பார்வையில விஜய் செஞ்சிருந்தா அது அரசுக்கு உடனடி செலவு அல்ல.
அப்படியே அந்த தொகை ஒரு செலவாக இருந்தாலும் கூட அது வெளியில் செல்லாது, வங்கியில் தான் இருந்திருக்கும். வங்கியில் இருக்கிற அந்த தொகைங்கிறது திரும்ப திரும்ப வந்து அரசின் செலவுகளுக்காக மறுசுழற்சி முறையில் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு தொகையாத்தான் இருக்கும் அது. அதனால உடனடியாக அரசின் கஜானாவை விட்டு போகிற ஒரு தொகையா அது இருந்திருக்காது, அரசின் கையிலேயே இருந்திருக்கும். அதே நேரத்தில் பொதுமக்கள் தொலைநோக்கு பார்வையில் ஒரு 10-20 ஆண்டுகள் கழித்து அந்த குழந்தைக்கு இது ஒரு பெரிய தொகையாக முதல்வுற்று அவங்க கைக்கு வந்து அது கிடைக்கும். ஸோ எல்லா வகையிலுமே வந்து பலன் தருகிற ஒரு திட்டம் அது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட செய்யாம இது ஒரு மோதிரம், 1 கிராம் மோதிரம் அப்படிங்கிறது அரசுக்கு பெரிய ஒரு சுமை, இருக்கிற கடன் சுமையை பெரிதாக்கும். அது அந்த குழந்தைக்கும் பெருசா பலனளிக்காம போயிடும். எத்தனை ஒரு வயசு வரைக்கும் அந்த அந்த மோதிரத்தை போட முடியும், அப்புறம் அந்த மோதிரத்தை பயன்படுத்த கூட முடியாது. இப்படி ஒரு பல ஒரு குறைபாடுகள் உள்ள ஒரு திட்டம். அதுக்கு பதிலாக அந்த தொகையை அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்துவதற்கு, அரசின் மருத்துவமனை உள்கட்டமைப்புகளை இன்னும் சிறப்புற செய்வதற்கு, கூடுதலாக மருத்துவர்களை நியமிப்பதற்கு, இப்படி பல வகையில் அதை பயன்படுத்தலாம். ஒரு ஆண்டுக்கு 4.5 லட்சம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் பிறகுது. அத்தனை குழந்தைக்கும் வந்து தங்க மோதிரம், ஒரு கிராம் தங்க மோதிரம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கும்போது அது நீண்ட காலத்தில் அது பலனற்ற ஒரு திட்டமாக இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து திருமாவளவன் அவர்கள் அதை சற்று கடுமையாக விமர்சித்து அதை வந்து அவர் கொடுத்திருக்காரு. அதே நேரத்தில் அமைச்சர் வன்னியரசு வந்து அந்த திட்டத்தை வரவேற்றிருக்கார். இதுதான் முரண் அப்படிங்கிறது. இங்க இப்படி அந்த பக்கம் பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஒரு கம்யூனிஸ்ட் நாங்க இந்த கட்சியிலே இல்லைன்ட்டாங்க, அதாவது திமுக கூட்டணியிலே இல்லைன்ட்டாங்க. இன்னொரு கம்யூனிஸ்ட் தொடர்ச்சியா திமுக அதிமுக கூட்டணி சொல்லிக்கிட்டே அதே நேரத்தில் வந்து திமுகவை அப்பப்போ வந்து மு க ஸ்டாலின் ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க முற்றாக அங்க அத்துட்டு ஓடி போயிட்டு விஜயனுடைய கட்சியில் ஒரு அங்கமா மாறிட்டாங்க. இப்போ திமுகவுக்கு பெருகுகிற ஆதரவு, அதே போல திமுகவில் இருந்து ஒலிக்கிற குரல் வந்து நமக்கு கூட்டணியே வேண்டாம், கூட்டணி கட்சிகள் என்ற சுமை நமக்கு வேண்டாம், நம்ம தனித்தே நிற்போம். நமக்கு உண்மையான விசுவாசத்தோடு, உண்மையான நட்போடு, விசுவாசம் கூட தேவையில்லை, உண்மையான நட்போடு நேர்மையான கூட்டாளியா வருகிற அந்த கட்சிகளை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு பெரும்பான்மை தொகுதிகளில் திமுக தனித்தே போட்டி எடுத்தோம், அது நமக்கு பெரிய பலனை தரும் அப்படின்னு அங்க உறுதியான குரல் ஒலிக்குது. குறிப்பா ராசாலாம் வந்து மேடையில மு க ஸ்டாலினை வச்சுக்கிட்டே வந்து தலைவரை தயவு செஞ்சு இந்த முறை இந்த மாதிரி ஒரு முடிவெடுங்க அப்படின்னு அவங்க வற்புறுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுதான் அவர்களுக்கு பெரிய பயத்தை உண்டாக்கி இருக்கு. யாரு? இந்த முன்னாள் கூட்டணி கட்சிகளுக்கு. ஏன்னா போற போக்க பார்த்தா இங்க திரும்ப வந்து சேர முடியாத ஒரு சூழல் வருது. அங்க அந்த கட்சியோட போய் சேருகிற போது முதல்ல கிடைச்ச அந்த வெற்றி அந்த கட்சிக்கு தொடருமா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. இன்னொன்னு, பொதுமக்கள் கிட்ட அன்பாப்புலர் ஆயிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட். பொதுமக்கள் மத்தியில் மிக மிக கேவலமாக விமர்சிக்கப்படுகிற ஒரு அரசாக இந்த தாவேக அரசு, விஜயனுடைய அரசு மாறிக்கிட்டு இருக்கு. விஜயே வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா மாறிட்டு இருக்காரு. விஜய் ஒரு அரசியல் கட்சியை பேசுவது அல்லது அவர் விமர்சிக்கிற விதமெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிறதால வந்து இது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இதை நாங்க எதிர்பார்க்கல. இந்த நேரத்துலதான் மதிமுக தரப்புல இருந்து பெரிய சலசலப்பு. அவங்க வந்து திமுக கூட்டணியில இருந்து விலகி விஜய் கூட்டணிக்கு ஆதரவாக போறதா ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து வைகோ உறுதிப்படுத்துறாரு. வைகோவோட பையன் வந்து அதை 100% அதான் வந்து எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு. ஸோ வைகோவனுடைய கட்சியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சவங்க, அவங்கள ரிசைன் பண்ண வச்சுட்டு மீண்டும் மறு தேர்தல் வரவழைச்சு அதில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு நம்ம விஜய் அமைச்சரவையில் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். ஆனால் அந்த திட்டத்துக்கு எடுப்பிலேயே ஒரு பெரிய குண்டு விழுந்துருச்சு. அது என்னன்னா, அந்த கட்சியை சேர்ந்த சீர்காழி தொகுதி எம்எல்ஏ செந்தில் அவர் வந்து என்னால் வந்து ரிசைன்லாம் பண்ண முடியாது, நான் திமுக உறுப்பினர், ஏற்கனவே திமுக சின்னத்தில் தான் நின்று இருக்கேன், அதனால என்னை மதிமுகவுடைய எந்த முடிவும் கட்டுப்படுத்தாது, நான் திமுகவோட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமாக அறிவிச்சிட்டார். 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ திமுகன்னு போயிட்டாரு. ஏன்னா இது கட்சி தாவல்ல வராது. ஏன்னா 3ல் 2 பங்கு போனோம். இவர் வந்து இருக்கிறதே 2 எம்எல்ஏ தான். ஸோ அந்த 2 எம்எல்ஏவில் இவர் ஒருத்தர், இவர் வந்து திமுகவிலே ஜெயிச்சவருங்கிறதுனால வந்து இவரை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால வந்து இது கட்சி தாவல்ல சேராது. இப்போ ஒரு
எம்எல்ஏ தான். அந்த ஒரு எம்எல்ஏ வந்து அவங்களுடைய கூட்டத்துக்கு உயர்நிலை கூட்டத்துக்கு போயிருக்காரு. அவர் வந்து கடைநல்லூர் எம்எல்ஏ. அவர் வந்து இந்த முடிவுக்கு வைகோவோட முடிவு கட்டுப்படுவாரா அல்லது அவரும் திமுகவிலே தொடர்வாரா அப்படிங்கிறது நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ வைகோவுடைய நிலைங்கிறது இப்படி வந்து மாறி போச்சு. இப்போ இந்த பிரிந்து போன இந்த கூட்டணி கட்சிகள்ல இரண்டு மனதோடு இங்க வந்துடலாமா அல்லது அங்கே போயிடலாமா, இந்த மனதோடு இருக்கிற கட்சிகள் வந்து இந்த கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தைகளும் இந்த மனநிலையில் வந்து தொடர்றதை வந்து பார்க்க முடியுது. இதற்கு காரணம் வந்து திமுகவினுடைய அந்த மக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு மீண்டும் எழுந்திருக்கிற ஒரு பெரிய ஆதரவு. அந்த ஆதரவு வந்து வருகிற இடைத்தேர்தலில் தொடர்ந்தால், அந்த வருகிற இடைத்தேர்தலில் திமுகவுக்கு பெருமளவு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைச்சதுன்னா தமிழ்நாட்டு அரசியலே வந்து ஆட்டங்கண்ணிடும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க இருக்கிற பலருடைய கருத்தா இருக்கு. பல அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படித்தான் வந்து அதை பார்க்குறாங்க. இந்த இடைத்தேர்தல் முடிந்த உடனே மீண்டும் ஒரு பெரிய மறு தேர்தலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இந்த அரசியல் கணக்குகள் முற்றிலும் மாறும். இந்த விஜயனுடைய கட்சியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா செய்துவிட்டு அந்த கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது விஜயனுடைய அரசு கவிழும், இங்கு மறு தேர்தல் வரும் அப்படிங்கிறது இங்கு இப்போதைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கு. அப்படி ஒருவேளை வருகிற போது நிச்சயமாக திமுகங்கிறது சந்தேகத்துக்கு இடமின்றி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த முன்னாள் கூட்டணி கட்சிகளுக்கு மத்தியில ஒரு அந்த ஊசலாட்டம் இருக்கு. அதே போல இருக்கிற அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் வந்து அப்படியே தான் இருக்கு. இப்ப பிரேமலதா விஜயகாந்த் எல்லாம் வந்து தன்னுடைய முடிவில் உறுதியா இருக்காங்க. அவங்க ஒரு முறை கூட வந்து இந்த விஜய் கட்சி விஜயனுடைய அந்த ஆட்சியில் பங்கேற்பது பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட அவர்கள் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக திமுகவோடு பயணிப்பார்கள். புதிதாகவும் சிலர் வந்து இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெருமளவு தொகுதிகளில் திமுக நின்று பெரிய அளவுக்கு வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது வந்து இப்போ இந்த 50 நாளில் விஜய் ஆட்சிக்கு வந்த இந்த 50 நாளில் விஜயனுடைய அரசு ஒரு சாதனையும் செய்யலை. அது செய்த சாதனை என்னன்னா, தங்களுக்கு கிடைத்த அந்த பேராதரவின் பெரும்பகுதியை இழந்திருப்பது தான் இந்த 50 நாள் சாதனை. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு அந்த பதவி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கேபினெட் அமைச்சருக்கு சமமான ஒரு பதவி, ஒரு அமைச்சருக்கு இணையான ஒரு பதவி. இந்த பதவியை வந்து யாருக்கு கொடுக்கணும்? ஒரு அரசியல் தலைவர் அல்லது அரசியல் அனுபவம் மிக்கவர், ஒரு பழுத்த அரசியல்வாதி, அல்லது மத்தியில் உள்ள அங்க அமைச்சர்கள் அதிகாரிகள் அந்த சரௌண்டிங்ல வந்து நல்ல நெருக்கத்தை அல்லது உறவை பேணி காக்கிற ஒருத்தரத்தான் இதுக்கு போடணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் அங்க மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் ஒரு தொடர்பு அதிகாரியாக போக வேண்டிய ஒரு பதவி அது. அந்த பதவியில யாரை நியமனம் பண்ணியிருக்காரு தெரியுமா? இவருடைய ஜனநாயகன் படத்தை தயாரித்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அதனுடைய தயாரிப்பாளர்கள் ஒருவரான வெங்கட் நாராயணா அப்படிங்கிறவரை அவரு இந்த தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற பதவிக்கு நியமிச்சிருக்கார். முதல்ல அவரது அரசியல் ஆலோசகரா அவரது தனிப்பட்ட ஜோசியரான ஆஸ்தான ஜோசியரான ஏதோ ஒரு பேர் அவரை வந்து நியமிச்சாரு. அதுக்கப்புறம் கடுமையான எதிர்ப்பு எழுந்த உடனே வந்து அதை நீக்கிட்டாரு. நீக்கிட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு போஸ்ட் அதே தேதியிலே வந்து யாருக்கு போட்டிருக்காருன்னா அவருடைய மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு போட்டிருக்காரு. அந்த மேலாளர் என்னென்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும், தமிழ் சினிமாவுக்கே தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவரது ரூட் என்ற நிறுவனம் என்னென்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறதும் வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவரை தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் செயலாளராக அவர் வந்து நியமிச்சிருக்காரு. இப்போ அவரது தயாரிப்பாளர்கள் அதுல ஒருத்தரான இந்த வெங்கட் நாராயணன் தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதியாக நியமிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய கேவலம். ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்காரர் அல்ல, ஒரு தமிழர் அல்ல, கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர், கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி. ரியல் எஸ்டேட்ல இருந்து தான் வந்து அவர் மெல்ல மெல்ல படம் தயாரிக்க வராரு. அப்படியே வந்தாலும் பெரிய படங்கள் தயாரிச்சிடல, சின்ன சின்ன படங்கள் 2 கோடி 3 கோடி அந்த ரேஞ்சில் தான் அவர் படம் பண்றாரு. எடுத்த எடுப்புலேயே வந்து 200 கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு பண்ணது எதுன்னா இந்த ஜனநாயகம் தான். அந்த காசு எப்படி வந்தது என்னங்கிறது தெரியாது. இன்னும் தனி விமானத்தில் போயிட்டு வர்ற செலவு யார் கொடுக்குறாங்க?
அல்லது இதுவரைக்கும் தேர்தல் செலவுக்கு எப்படி வந்து அந்த பணம் வந்தது, அதற்கான கணக்கு வழக்கு என்ன, கட்சி நிதி தொடர்பான கணக்கு வழக்கு என்ன, எதுவுமே வந்து யாருக்கும் தெரியாது. வெளிப்படையாக இதுவரைக்கும் அறிவிச்சதில்லை. மற்ற கட்சிகளெல்லாம் வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க, ஆடிட்டிங் பண்ணுறாங்க, அந்த கணக்குகள் எல்லாம் அரசுக்கு போய் சேருது. இது சேருதா சேரலையான்னு தெரியாது. அதுக்குள்ள அரசு பதவி வந்து அரசே வந்து அவங்க கையில் வந்துருச்சு. ஸோ இப்படி எல்லாமே வந்து முறைகேடான வழியில் வந்து நியமனங்கள் ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் என்னென்ன மாதிரியான ஒரு கேவலமான நியமனங்கள் எல்லாம் தொடரப்போகுது அப்படிங்கிறது இனி வரும் காலத்தில் தெரியும். இந்த வெங்கட் நாராயண நியமனத்தை எதிர்க்காத அரசியல் கட்சி தலைவர்களே எல்லாம் அத்தனை பேருமே கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது தேவையற்ற ஒரு நியமனம். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டு அரசியல் சர்க்கிளில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க அங்கெல்லாம் இல்லாத ஒரு ஆள் வந்து இவர் அப்படின்னு சொல்லி போட்டால் இவர் எந்த வகையில் வந்து தமிழ்நாட்டுக்கு நன்மை சேர்ப்பார், அல்லது தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகக்குமான அந்த முரண்களை வந்து தீர்த்து வச்சிருவாரா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் உள்ள அந்த சிக்கல்களை வந்து இவர் சரி பண்ணிடுவாரா, இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவருடைய பேட்டி, சன்னுக்கு வந்து அவர் கொடுத்த பேட்டி வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும், அதே போல காங்கிரஸ் மீது கடும் கோபத்தில் இருந்த திமுக அனுதாபிகளுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சுமூகமான அல்லது ஒரு மனதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இதமான ஒரு பேச்சாகவும் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் விஜய்க்கு. அதுலேயும் மு.க.ஸ்டாலின் குறித்து அவர் வெளியிட்ட அந்த சட்டமன்றத்தில் பேசிய பேச்சை வன்மையாக காங்கிரஸ் கட்சி சார்பாக கண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் பதவியை ரிசைன் பண்ண போறாரு, இருந்தாலும் அவர் தான் இப்பயும் காங்கிரஸ் கட்சி தலைவர். அதனால காங்கிரஸ் கட்சி தலைவரா காங்கிரஸ் கட்சி சார்பா வன்மையான கண்டனங்களை நான் பதிவு பண்றேன். முதல்வரா இருந்த மு.க.ஸ்டாலினுக்கு நிகரான தலைவர் யார், இதுவரைக்கும் மு.க.ஸ்டாலினுக்கு இணையான ஒரு முதலமைச்சரே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய பேச்சில் பதிவு பண்ணியிருக்காரு. தன்னுடைய பேச்சு முழுக்க மு.க.ஸ்டாலின் அவர்களை வந்து தளபதி அண்ணன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் அவர் குறிப்பிடுறார். இப்போது வரைக்கும் அவர் மனது முதலமைச்சராக விஜய்ங்கிறவரை ஏத்துக்கல, முதலமைச்சரா அவரை பொறுத்த வரைக்கும் மு.க.ஸ்டாலின் தான். அப்போ மு.க.ஸ்டாலின் எங்க இருக்காரு, நீ எங்க போய் தேடுற, நீ தேட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லார் மனசுலயும் முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்குது மு.க.ஸ்டாலின் தான். ஒரு விபத்தில் ஒரு அடிக்கிற ஒரு சூறாவளி புயலில் ஒரு காகிதம் வந்து கோபுரத்துல போய் உட்கார்ந்துட்ட மாதிரி வந்து விஜய் அவர்கள் இன்றைக்கு அந்த முதல்வர் நாற்காலியில போய் உட்கார்ந்துட்டார் அப்படிங்கிறத வந்து சொல்லாம பல இடங்களில் செல்வ பெருந்தகை சொன்னதை பார்க்க முடிந்தது. அவரது பேச்சு வந்து உண்மையிலேயே காங்கிரஸ் திமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு ஒரு இத்தனை காலமும் அவர்களுக்கு இருந்த அந்த வழிக்கு வந்து ஒரு சின்ன ஆறுதலாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லை, அவரு பழைய நீங்க இப்ப ஒரு மாசம் தானே ஆகுது, இப்பதானே போயிருக்கீங்க, அதுக்குள்ள வந்து உங்களுக்கு படசெல்லாம் மறந்து போச்சா, அந்த பழைய நட்பை நீங்க மறந்துடலாமா? எப்படி வந்து அண்ணன் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களை அவர் இந்த அளவுக்கு பேசுவதை அமைதியாக நீங்க வேடிக்கை பார்க்குறீங்க? அங்கு கூட்டணியில் இருந்தாலும் அமைச்சரவையில் இருந்தாலும் நீங்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா அப்படின்னு சக கூட்டணி கட்சிகளை பார்த்து அவர் கேள்வி எழுப்பதை எல்லாம் பார்க்க முடிந்தது. அந்த உணர்வு அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உணர்வு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாற்று கட்சிகளுக்கு கூட இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அந்த முதல்வர் நாற்காலியில் அந்த மாண்பை காக்க தவறிய விஜய் பேசிய பேச்சுக்கள் அத்தனை பேர் மனதிலும் வந்து மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு வடுவையும் வந்து ஏற்படுத்தின மாதிரி பார்க்க முடியுது. அவ்வளவு ஆதங்கத்தை வந்து எல்லாரும் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர் முகாமில் இருக்கிற நயினார் நாகேந்திரனே வந்து அதை கடுமையாக கண்டிக்கிறார். நிர்மலா சீதாராமன் தன்னோட பிள்ளை தானேன்னு சொல்லிட்டு ஒருவேளை விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மாற்று கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் மிக கடுமையாக வந்து கண்டிக்கிறாங்க. அதில் இன்னைக்கு செல்வ பெருந்தகையோட பேச்சு வந்து அவர்கள் கண்டிச்சதுல வந்து ஒரு உச்சமாக பார்க்கப்பட்டது. இப்படி வந்து தேர்தலுக்கு பிந்தைய களம் வந்து இப்படி மாறி இருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துவது ஒன்றுதான், இந்த அரசு நிரந்தரமானதல்ல, எப்போது வேண்டுமானாலும் ஓடக்கூடிய அரசு. இன்னைக்கு ஓடினார்ல 3 கிலோமீட்டர் விஜய், அந்த ஓட்டம் பதவியை விட்டும் ஓட போவதற்கு ஒரு அறிகுறியாக இதை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வருகிற சமிக்ஞைகள், வருகிற அறிகுறிகள் அனைத்தும் அதைத்தான் நமக்கு உணர்த்துது. அந்த பதவியின் மாண்பை காப்பாற்றாத ஒரு முதல்வராக அவர் இருக்காரு.
அத்தனை கட்சிகளுடைய வெறுப்பையும் சம்பாதிக்கிற ஒரு முதல்வராக அவர் இருக்காரு. பொதுமக்கள் அவ்வளவு பேரும் கொந்தளிக்கிற ஒரு விஷயமா இதை பார்க்குறாங்க. அவ்வளவு பேருமே வந்து கடுமையாக எதிர்வினை ஆற்றுறாங்க. இதில் ஒரு சிலர் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருந்தாலும் பெரும்பான்மையாக திமுகவுக்கும் மு.க.ஸ்டாலினுக்கும் ஆதரவு வந்து குவியறது ஒரு மற்ற எல்லோருக்குமே வந்து நம்ம இந்த கூட்டணி விட்டு போவது தவறோ, நம்ம அவசரப்பட்டுடுமோ அப்படிங்கிற ஒரு உணர்வை தோற்றுவிச்சதை பார்க்க முடிஞ்சது. பார்ப்போம் வருகிற நாட்களில் வந்து இன்னும் என்னென்ன மாதிரியான முன்னேற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத.